தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம். நேபுகாத்நேசர் பாபிலோன் தேசத்தில் ஒரு பெரிய சிலையை உருவாக்கி வச்சு அங்கே இருக்கிற சுற்றி உள்ள உத்தியோகஸ்தருக்கு அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அழைப்புதல் கொடுத்து, இந்த சிலையை பிரதிஷ்டை பண்ண போகிறேன், நீங்கள் வாங்கன்ட்டு சொல்லியிருப்பார். அப்படி சொல்லியிருக்கும்பொழுது அது சுற்றி உள்ள தேசத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்திருப்பாங்க. அப்படி வந்திருக்கும் பொழுது ராஜா நாதசுரம், கிண்ணரம், சுரமண்டலம், வீணை, தம்புரா இந்த வாத்தியங்கள் வாசிக்கும் பொழுது எல்லாம் தாழ விழுந்து பணிந்து கொள்ளணும். அப்படி யாராவது தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமல் போனால் அவர்களை எரிகிற சூளை நடுவில் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி கட்டளை பிறப்பித்து அதன்படி செய்ய சொல்லுவார். ஆனால் இங்கே ஒரு 3 பேர் மட்டும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜா கட்டளையை மீறி நான் பணிந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சொன்ன பிறகு ராஜாக்கு மிகவும் கடும் கோபம் உண்டாகி சூளை 7 மடங்கு அதிகமாய் தீயிட சொல்லுவார். அந்த தேசத்தில் இருக்கிற உயர் இராணுவ அதிகாரிகளுக்கு அந்த 3 பேரையும் கட்டி சூளை நடுவில் போடுங்கன்னு. அப்படி சூளை நடுவில் போடும் பொழுது அவங்க மட்டும், இந்த 3 பேர் மட்டும் சூளை நடுவில் உலாவி கொண்டு இருப்பாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தீ ஒரு சேதமும் படாது. அப்போது ராஜா கேட்பார், நம்ம போட்டது 3 பேர் தானே, இன்னொருத்தர் நடுவில் உலாவுறாரே அப்படின்னு உற்று பார்த்து அவங்கள வெளியே வர சொல்லுவார். அதுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா ராஜா கிட்ட இவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், அப்படி தப்புவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்திய பொற்சிலையை நாங்கள் பணிந்து கொள்ளவும் மாட்டோம் என்று ராஜாவாக உமக்கு தெரிந்திருக்க கடவுதுன்ட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க.